அப்படின்னா எல்லாமே வதந்தியா? விஜய் எஸ்கேப், த்ரிஷாவுக்கு ஏமாற்றம், வைத்தறிச்சலில் எதிர்க்கட்சிகள், நீதிமன்றம் அதிரடி, கணவன் மனைவி சண்டை போடாத வீடே கிடையாது, இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அதையும் மீறி மூணாவதா ஒரு ஆள் உள்ள வந்து அத்துமீறல ஈடுபட்டா எந்த மனைவிதான் பொறுத்து கொள்வாள்? அந்த குடும்பம் குட்டி சவரா போயிடாதா? அதற்கு ஒரு உதாரணம் தான் திரையுலகினுடைய உச்ச நட்சத்திரமாயிருந்து அரசியல்ல அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்ம முதல்வரும் இளைய தளபதியுமான விஜய் அவர்களுடைய விவாகரத்து விரிசல் கதையினுடைய முடிவை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து மனு மீதான விசாரணை மீண்டும் பேசு பொருளாகி இருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் ஒரு நடிகைக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா கூறி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் விவாகரத்து கோரி மனு அளித்திருந்தாங்க. இந்த புகார்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கணவருக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் அதனாலதான் நான் மன உளைச்சல்ல இத்தகைய முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருத்துல கொண்டுதான் ஜீவனாம்சம் வழங்க கோரி அந்த புகார் மனுல அவர் தெரிவிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்துல பல முறை சங்கீதா காணொலியில் ஆஜராகியும் தளபதி தரப்பினர் ஆஜராகாததால சங்கீதாவிற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிருக்கு. ஆனா அவர் அரசியல குதிச்சது, பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டது, பல்வேறு தடைகளை தாண்டி வெற்றி பெற்று ஆட்சியில அமர்ந்தது, பின்னர் மக்கள் சுமைகளை தன்னுடைய சுமையா தலையில எடுத்துக்கொண்டதால தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக்கொள்ள முடியாமல் போனதா தளபதி தரப்பிலிருந்து அடுக்கடுக்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில சங்கீதா அடம் பிடித்து எத்தனை முறை விசாரணையை ஒத்தி வைப்பீங்க அப்படின்னு கேட்க அதற்கான தகுந்த நேரம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல இன்னைக்கு கை கூடியிருக்கு. ஆனா இதுலயும் சங்கீதா அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. கல்யாண வயசான பையனுக்கு பொண்ணு தேடி தேடி அவங்க பெத்தவங்க சலிச்சு போய் அவனுக்கு பொண்ணு தேடுறதே விட்டுட்டாங்களாம். அப்படிதான் தளபதி தலைவி சங்கீதா சலிச்சு போய் போனா போகுதுன்னு கேஸ வாபஸ் வாங்கின கதைய நம்ம சுருக்கமாவே பார்க்கலாம். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. இன்னைக்கும் வழக்குல விசாரணையை ஒத்திவைக்க விஜய் தரப்பு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் இதே காரணத்தை தொடர்ந்து கூறுவதா சங்கீதா சைட்ல இருந்து வாதம் வச்சிருந்தாங்க. நீதிமன்ற வளாகத்துல 2 தரப்புலையும் வழக்கறிஞர்களும் காரசாரமான வாதங்களும் முன் வச்சிருந்த நிலையில வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுட்டிக்காட்டிய விஜய் தரப்பு இன்றைய வழக்கு விசாரணையின் போது முதல்வர் விஜய் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல முக்கிய கோரிக்கை ஒன்றையும் முன் வச்சிருந்தாங்க. தற்போது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக முக்கியமான கட்டத்துல நடைபெற்று வருது. முதலமைச்சர் என்ற முறையில சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல அவர் கலந்து கொள்வது அவசியமான ஒண்ணு. எனவே இந்த வழக்கு விசாரணையை வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும் அப்படின்னு விஜய் தரப்புல வாதிடப்பட்டுச்சு. மேலும் முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்றுள்ள சூழல்ல அவர் நேரில் ஆஜராகிறதுல பல பாதுகாப்பு அம்சங்கள், போக்குவரத்து நெரிசல் மற்றும் நடைமுறை சிக்கல்களையும் சுட்டிக்காட்டி தளபதி தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியிருக்காங்க. அதே வேளையில இந்த வழக்குல மனுதாரரான சங்கீதா லண்டன்ல இருந்து காணொலி காட்சி மூலமா தான் ஆஜராகியிருக்காங்க. விஜய் தரப்புல ஒத்திவைப்புக்கு கோரிக்கை கடும் எதிர்ப்பு தெரிவித்த சங்கீதா தரப்பு வழக்கறிஞர் இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆகியிருக்கு. தொடர்ச்சியா பல்வேறு காரணங்களை கூறி விசாரணை தள்ளி வைக்கப்பட்டேதான் வருது. எனவே மேற்கொண்டு காலதாமதம் செய்யாம வழக்கை இன்னைக்கே நேரில அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ முழுமையா விசாரிக்கணும் அப்படின்னு மிக உறுதியா கோரிக்கையும் வச்சிருக்காங்க. காணொலி வாயிலாகவே இருதரப்பு வாக்குமூலங்களையும் பெற்று விசாரணையை விரைந்து முடிக்கணும் அப்படின்றதுல சங்கீதா தரப்பு உறுதியாவே இருந்திருக்காங்க. 2 தரப்பு வழக்கறிஞர்களினுடைய வாதங்களையும் கேட்ட செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி வழக்க உடனடியாவே வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்க மறுத்துட்டாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் மற்றும் இருதரப்பு கோரிக்கைகளை கருத்துல கொண்டு வழக்கு விசாரணையை நீதிபதி இன்னைக்கு பிற்பகலுக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க.
பிற்பகல் விசாரணை தொடங்கும் போது விஜய் தரப்புல காணொலி மூலமா ஆஜராவதற்கான இணையதள முகவரி சமர்ப்பிக்கப்படுமா அல்லது வழக்க சமரச மையத்திற்கு அனுப்புவது குறித்து முடிவெடுக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரொம்பவே எழுந்திருந்தது. ஆனா தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் இடையே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விவாகரத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ லண்டன்ல இருந்து காணொலி காட்சி மூலமா ஆஜரான சங்கீதா யார் என்ன மாயமந்திரம் பண்ணாங்களோ தெரியல, திடீர்னு தான் தாக்கல் செய்திருந்த விவாகரத்து மனுவை வாபஸ் வருவதா தெரிவிச்சிருக்காங்க. சங்கீதாவினுடைய இந்த அதிகாரப்பூர்வ கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக தொடரப்பட்டிருந்த விவாகரத்து வழக்க முழுமையா முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லே இருந்திருக்கலாமே கோபாலே அப்படின்னு சொல்றாங்க விஷயம் அறிந்த விஜய் ரசிகர்கள். இதனால திரிஷா கிட்ட இருந்து விஜய் தப்பித்து விட்டார், ஒருவேளை விவாகரத்து மட்டும் ஆகியிருந்தா திரிஷாவை ஒரு குடும்பத்தை பிரிச்ச சகுனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விஜய் ரசிகர்கள். கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் செய்து கொண்ட விஜய் சங்கீதா தம்பதியினருக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா அப்படின்னு 2 பிள்ளைகள் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாவே இருவருக்கும் இடையே வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில சங்கீதா மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இருந்த நிலையில நீதிமன்றம் வைத்த முற்றுப்புள்ளி விஜய்க்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. ஒரு வழியா திரிஷாவும் தப்பிச்சுக்கிட்டாங்க. காத்துல நெல்லு தூத்துனா புழுதி நம்ம கண்ணுல தான் விழும். அப்படி விஜய் கண்ணுல விழுந்த புழுதிய அவருடைய மனைவி சங்கீதாவே எடுத்திருக்காங்க. இது பற்றிய உங்கள் கருத்து என்ன? நம்ம ஜெம் கமெண்ட்ஸ்ல பகிரவும். இது போன்ற ஒரு குடும்பம் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய கணவன்மார்களுடைய கல் நெஞ்சத்தால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனசுமைகளுக்கு குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் நம்ம ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.